மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஏன் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும்? நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கியுள்ளார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், இது போன்ற திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி ஒரு நல்ல ஆட்சியை இந்த தமிழகத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதுவும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் உதகை சட்டமன்ற தொகுதியானது சர்வதேச சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்த உதகை நகரத்திற்கு மட்டும் மிகவும் பின்தங்கிய பகுதியாக கருதப்படும் காந்தல் பகுதியில் மட்டும் அறிவுசார் நூலகம், வணிக வளாகம், கலைஞர் மேம்பாட்டு திட்டத்திலே திருமண அரங்கம், உருது பள்ளியை தரம் உயர்த்தி சீரமைத்து கொடுத்தது, காந்தல் கால்வாயை தூர்வாரி தடுப்புச் சுவர் அமைத்து கொடுத்தது. இது அந்த காந்தல் பகுதிக்கு மட்டும் மிகவும் பின்தங்கிய பகுதியில் இத்துணை வளர்ச்சி திட்டங்கள். அது மட்டுமல்ல, உதகை படகு இல்லத்தை தூர்வாரியது. அதே போல உதகையில் உள்ள அனைத்து திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு செய்தது. மல்டி லெவல் கார் பார்க்கிங், உதகையை பொறுத்தளவிலே சுற்றுலா வாகனம் வந்தால் நிறுத்துவதற்கு சரியான இடம் இல்லை. அதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் இன்றைக்கு அற்புதமாக அந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல கலைஞர் மேம்பாட்டு திட்டத்திலே மார்க்கெட் புதுப்பிக்கின்ற மடி 2 திட்டங்களாக, 2 ஸ்கீமாக, அதுவும் அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பட்ஃபயர் பகுதியிலே ஸ்கேட்டிங் கிரவுண்டு மிக அற்புதமாக சர்வதேச புகழ் வாய்ந்த அளவிலே அந்த ஸ்கேட்டிங் கிரவுண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒருங்கிணைந்த நவீன வசதிகளுடன் உடற்பயிற்சி கூடம், அதே போல சுகாதார மையம் 3 இடங்களிலே புதியதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உதகை நகரத்தை பொறுத்தளவிலே பார்சன்ஸ் வேலி என்ற நீர்த்தேக்கத்திலிருந்து தான் குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த குடிநீர் மழைக்காலங்களிலே காற்றில் மின்சாரம் பழுது ஏற்பட்டு குடிநீர் தடங்கள் 10 நாட்கள் 15 நாட்களுக்கு குடிநீர் வராமல் இருந்த சூழ்நிலை இருந்து வந்தது. அதற்காக சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இன்றைக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள் இன்றைக்கு அது அமைக்கப்பட்டு அந்த பணி நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் பூங்கா, அதே போல அறிவியல் பூங்கா, இது போன்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் சுற்றுலா பயணிகளுக்கானாலும் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கானாலும் அதே போல இங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இத்துணை திட்டங்கள். இது மட்டும் அல்லாமல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரின் முயற்சியால் அதே போல தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு மெடிக்கல் காலேஜ், புகழ்பெற்ற அந்த மெடிக்கல் காலேஜை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். எப்பொழுதும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஏதேனும் ஒரு பெரிய நோய் ஏற்பட்டால் கோவை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை மாற்றி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது போன்ற திட்டங்கள் இனி எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும். அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸை ஆதரிக்க வேண்டும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்தால்தான் இதுபோன்று பல்வேறு திட்டங்களை நாம் பெற முடியும். எனவேதான் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், ராமச்சந்திரனை ஆதரிக்க வேண்டும்.